சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியை கைது செய்ய டெல்லி போலீஸ் குவிப்பு. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பணத்தை வாரி எரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் அனைத்து பொறுப்புகளும் உதயநிதியின் வசம்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாம். மேலும் உதயநிதியோ அமித்ஷாவின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டதாகவும், அவரை பற்றி மொத்த விஷயங்களும் ஊழல் பட்டியல்களும் அமித்ஷாவின் டேபிள் மேல் உள்ள ஃபைல்ஸில் இருப்பதாகவும், அதில் முதலிடத்தில் உதயநிதியை தூக்குவதே அவர்களின் முக்கிய குறிக்கோளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை நடத்திய ரைடின் மூலமாக டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் பிடிபட்டார். இதன் மூலமாக அவரது அனைத்து சொத்துக்களையும் முடக்கவும், மேலும் இது பினாமியின் பேரில் நடைபெறுவதாகவும், அதாவது உதயநிதி ஸ்டாலின் தான் டான் பிக்சர்ஸ் அவரது பேரிலே நடைபெறுகிறது என தற்போது தகவல் கிடைச்சது. அதன் மூலமாக உதயநிதியை அதிரடியாக தூக்க வேண்டும், அவரை துணை முதலமைச்சர் பதவியிலிருந்தும் எடுக்க வேண்டும் என பரவலாக பேசப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் டெல்லி சென்று ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக இப்பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆகாஷ் பாஸ்கரனும் இப்பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மீண்டும் தற்போது அமலாக்கத்துறை வசம் உதயநிதி சிக்கி உள்ளதாகவும், முக்கியமாக இந்நேரத்தில் பணத்தை வாரி இறைத்துதான் திமுக வெற்றியடைய வேண்டும் என்கின்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாம். அனைத்து பொறுப்புகளும் உதயநிதி வசமே உள்ளது. சீனியர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இளம் தலைமுறையினருக்கு தான் வாய்ப்பளிக்க வேண்டும் என உதயநிதி விரும்புகிறாராம். அது மட்டுமில்லாமல் இந்த 4.5 ஆண்டு காலமாக ஊழல் செய்து சேமித்த பணத்தை இரகசிய அறையில் உதயநிதி பதுக்கி வைத்ததாகவும், அந்த அறை எப்படியோ அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்துள்ளதாகவும், இதனால் எப்படியாவது உதயநிதியை தேர்தலுக்கு முன் அவரது செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என முடிவு செய்த அமித்ஷா அமலாக்கத்துறையை ஏவிவிட்டார். இதன் மூலமாக இரகசிய தகவலின் பேரில் உதயநிதியை எப்படியாவது பிடிக்க வேண்டும், அவரை கையுங்களமாக பிரித்து டெல்லி கூட்டு சென்று போய் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்கின்ற தகவலும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை உதயநிதியை கைது செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிரச்சனை வரும். அதனால் திமுக என்பதே இல்லாமல் போய்விடும். ஸ்டாலினது அவரது கனவும் கலைந்துவிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதியை கைது செய்தால் திமுகவின் சகாப்தம் முடிந்து விடுமா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.